ஹே ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் ஃப்ரைடே. திக்ஷுவோட ஹாப்பினஸ்க்கு ரீசன் வந்துட்டு இந்த வீக் அவரோட பர்த்டே வீக் அண்ட் ஹீ காட் ஹிஸ் ஃபேவரட் பைக். இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ 3 months முன்னாடியே எங்ககிட்ட கேட்டிருந்தா சொன்னாங்க, ஆர்டர் பண்ணி அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ ஹீ இஸ் சூப்பர் ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் ஐ திங்க் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், திக்ஷுவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். இந்த டைம் நான் தீக்ஷு கிட்ட சொல்லியிருந்தேன், நோ பார்ட்டி, நோ பீப்புள், நோ கிஃப்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். சரி, கிஃப்ட்டு மட்டும் அவன் ரொம்ப ஆசையாக கேட்டானேன்றதுக்காக வாங்கி கொடுத்துட்டோம். பட் பார்ட்டிலாம் எதுவுமே பண்ணல. பட் அவனுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் வந்துட்டு பண்ணேன். என்ன சவுண்ட் இருக்கு? சூப்பர். ஆக்சுவலாக அந்த பைக்கு செம்ம ஃபன்னாக இருந்தது. நம்ம ஊரில் என்ன தான் பைக் ஓட்டினாலும் இந்த பைக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது. பட் சூப்பர் ஃபன். ஸோ அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க நாங்கள் எல்லோரும் ஓட்ட செம்ம ஜாலியோ ஜிம்கனாவாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒர்த் டு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலி ஒரு கிஃப்ட்டு ஒர்த்தாக வாங்கி கொடுத்துருக்கோம். சாட்டர்டே மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டை நான் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தேன் ப்ளே டேட்டுக்கு. ஸோ இன்றைக்கி ஹோல் டே அவனோட ஃப்ரெண்டோடு வந்துட்டு அவன் என்ஜாய் பண்ணட்டுன்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டை தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்துட்டு ஒரு பீஸா, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு KFC தான் இன்றைக்கி சிக்கன் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் த நைஜீரியன் கிட்ஸ் லவ் KFC சிக்கன் அண்ட் அதர் பெப்சி, கோக் அது எல்லாமே வந்துட்டு அவங்க ஜென்ரலாகவே குடிக்கிறது தான். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். பட் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் நம்ம பீஸாவாவது வீட்டில் ட்ரை பண்ணலாமே தான் பீஸாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எய்ம் பார்த்திங்கன்னா, அவனுக்கு ஒரு பெரிய பார்ட்டி நடக்கலைன்ற ஃபீல் மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டு அந்த டே அவனுக்கு ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நோன்னு சொல்லாமல் அவனுக்கு கொடுக்குறணும்னு நினச்சேன். டவ் ரெடி பண்ணதுக்கப்புறமா அது மேலே போடுற டாப்பிங்ஸ்க்காக சிக்கனை மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக மசாலா மட்டும் தூவி நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பசங்க வந்துட்டு அதில் ஒரு வெஜிடபிள்ஸ் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் சிக்கன் இருந்தால் அட்லீஸ்ட் அதாவது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சிக்கன் பீஸா தான் ரெடி பண்ணேன். ஜென்ரலாகவே தீக்ஷனுக்கு வந்துட்டு மார்கரிட்டா பீஸா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ப்ளைன் பீஸா தான் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா வந்துட்டு பேக்கன் பீஸா ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம பேக்கன்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிக்கன் பீஸா ரெடி பண்ணிட்டேன். அதை நல்லா சாட்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எங்கள் 2 பேருக்காக நான் வந்துட்டு சிக்கன் நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு லன்ச் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ பீஸா டவ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஷேப் அப் பண்ணி சாஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான். இந்த பீஸாவோட ரெசிபி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1 hour 2 hours வந்துட்டு ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எவ்வளோ பால்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு பால்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பீஸா டவ் ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவையும் கொஞ்சமாக மைதாவும் கலந்து வச்சுட்டு பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரும். நீங்கள் இதை வந்துட்டு ரோலிங் பின்னில் கூட பண்ணலாம். பட் நீங்கள் ரோலிங் பின்னில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வராது கரெக்டாக.
ஸோ நம்ம படிச்சுட்டு வந்த வித்தையெல்லாம் கொஞ்சம் காமிக்கலான்னு அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு 6 பீஸா கிடச்சிது. ஸோ 6லேயுமே வந்துட்டு நான் வீட்டிலேயே இந்த மாதிரி பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை எல்லாத்தையுமே அது மேலே போட்டு ஸோ சிக்கன் அண்ட் சீஸ் இதெல்லாமே நிறைய ஆட் பண்ணி உங்களுக்கு நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு சர்வ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஷேப்பிங்ஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சோன்னு நினச்சேன். பட் சொதப்பலை, சூப்பராக வந்திருக்குங்க. நான் ஆக்சுவலாக இந்த சீஸை வந்துட்டு இந்த கட்டரில் நம்ம கட் பண்ணும்போது ஒழுங்காக வரல. ஸோ நைஃப் எடுத்து நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்துட்டு இந்த டோவோட அந்த மாவு கூட வந்து நல்லா சூப்பராக எல்லாமே குக் ஆகிட்டு அழகாக வந்துருந்தது. இது பிரிக்கும் போதெல்லாம் எனக்கே வாவ் அப்படின்னு இருந்தது. நான் அந்தளவுக்கு சூப்பராக குக் ஆகிட்டு பர்ஃபெக்டாக வந்திருந்தது. கிட்ஸ் வந்துட்டு செம்மையாக இருந்தது சொல்லிட்டு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த பாய் வந்ததுனால சின்ன உள்ள ரூம்குள்ளே வச்சு கட்டி போட்டிருந்தோம். அதனால் சின்ன கொஞ்சம் சேடாக இருந்தான். பட் இட்ஸ் ஓகே. இந்த பசங்களாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால் சின்ன ஒன்றும் பண்ண மாட்டான், பட் பயப்படுவாங்க. ஸோ அவங்கள வெளியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு நான் அவங்க கூட ஊனோலாம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே சூப்பராக டைம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேவும் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணணுன்னு இருந்தது. ஸோ இந்த மில்க்கு, அதுக்கப்புறமா மில்க்கு கூட வந்துட்டு ஆல்ரெடி நான் ப்ரௌன் சுகரை சேர்த்துருந்தேன். ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு தென் ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நெஸ்லேவோட ஃப்ரெஷ் க்ரீம் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு பலாச்சோளம் வந்துட்டு எனக்கு கிடச்சிருந்தது. அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மில்க்கு தென் சுகர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா ஒரு விப்பிங் க்ரீம் ஸ்டேஜ் அளவுக்கு நான் அதில் விப் பண்ணிவிட்டு ஸோ இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு தான் தீக்ஷுவோட பர்த்டே, May 31 அவனோட பர்த்டே. அதனால் ஸோ நாளைக்கு ஒரு சின்ன குட்டி விருந்து ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஸோ டெசர்ட்டுக்காக நான் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விப்பிங் க்ரீமை நான் வந்துட்டு எப்படி விப் பண்ணேன்னா, நான் அந்த பிளெண்டரெல்லாம் போட்டு விப் பண்ணல, டைரெக்டாக வந்துட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டு விப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ விப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எனக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இதை நான் இப்போது பலாச்சோளம் கூட வந்துட்டு சேர்த்துட்டு அப்படியே இதை ஒரு பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்ஃபேஸில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டா நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணலான்னு இப்போவே ரெடி பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 hours வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் தீக்ஷுக்காகவே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெட்டில் ரொம்ப சர்ச் பண்ணி ஆர்கானிக்காக எங்கே கிடைக்குதுன்னு வாங்கி இதெல்லாம் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வெனிலா பீன்ஸ், அதுக்கப்புறமா நிறைய சீட்ஸு, ஈவன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது எல்லாமே நான் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ண அது வந்துட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். அதனால் நம்ம வீட்டிலையே பண்ணி கொடுத்துட்டோன்னா அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இங்கேயும் வெளியும் எனக்கு வந்துட்டு எங்கேயும் போய் சாப்பிட்றதுக்கும் எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் என்னால் ஒரு 99% நான் வந்துட்டு வீட்டிலையே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி நான் அவனுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்டாக நம்ம ட்ரை பண்ணோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்ல. அதனால நான் வந்துட்டு ரொம்ப மெனக்கிடுவேன் இதுக்குன்னு. அவ்வளோதான், ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம போட்டுட்டு சர்ஃபேஸ் ரேப் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
Very sick. நெக்ஸ்ட் டே சண்டே மே 31st இன்றைக்கி தான் தீக்ஷாவோட பர்த்டே. 11 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் கையில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்கே எழுந்து இட்லியும் அண்ட் சிக்கன் குழம்பும் பண்ணிடலான்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு தான் பண்ணேன். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் சேவ் பண்ணணும்ல, அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணேன். டு யூ பிலீவ் கைஸ், நான் இன்னும் கேக்குக்கான வேலை எதுவுமே பண்ணலை. ஈவினிங் நான் வந்துட்டு கேக் கட் பண்ணோம். ஏன்னா வந்து நான் சிம்பிளான கேக் தான் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப ஒரு பியோரான கேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பியோர் சாக்லேட் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கேக் கொடுக்கணுன்னு எனக்கு வந்துட்டு ஆசை. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு பண்ணவே இல்லை. இல்லைனா நேற்றுக்கே வந்துட்டு எப்போவுமே ஸ்பாஞ்செலாம் ரெடி பண்ணி வைப்பேன்ல, ஸோ அந்த மாதிரி வேணால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு கொடுக்கணுன்னு எனக்கு வந்துட்டு ஆசை. அது எப்படி இருக்கும் நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால் ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கு மேலே பண்ணிக்கலான்றது தான் என்னோடய ஐடியாவே. ஆக்சுவலாக பார்க்கணுன்னா நான் அவனோட ஃபேவரட் ஃபுட்டுனா அவனுக்கு நான் வந்துட்டு நூடுல்ஸ் தான் கொடுத்துக்கணும். பட் சிக்கனும் அவனோட ஃபேவரட் தான். சரி இன்றைக்கி வேணாண்டா, நம்ம வந்துட்டு இட்லியும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டுக்கலான்னு அவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கீழேலாம் கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் மேலே சாப்பிட்லான்னு வந்துட்டோம். அவங்க 2 பேருமே வந்துட்டு வெளியே போயிட்டாங்க ஸ்விம்மிங் பூலுக்காக. பட் நான் வந்துட்டு வரலைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வந்துட்டு கேக்லாம் இன்னும் பண்ணல அப்படிங்கிறதுனால. சரி டைமும் பார்த்தா டைமும் 10 o'clock தான் ஆச்சு. சரி அட்லீஸ்ட் நம்ம ஸ்பாஞ்ச் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கெலாம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஸோ என்னோடய பிளானை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ லன்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேக்கோட ஸ்பாஞ்சை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எப்படின்னா நான் யூஸ்வலாக பண்ணுறது இல்லை, நான் யூஸ்வலாக பண்ணுற ஸ்பாஞ்சு கிடையாது. இது லவனோட ரெசிபி. நான் 11ல் இருக்கும்போது இந்த கேக்கோட எங்களுக்கு டீச் பண்ணும்போது இது ஒரு ரெசிபி, ஓகேங்களா. இது ஒரு ரெசிபி. தென் வெனிலா கேக்கு, தென் வந்துட்டு ஒரு ஃபாண்டன் கேக்கு இருந்தது. ஸோ இந்த சாக்லேட் கேக்கு தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அதோடு நான் வந்துட்டு இந்த கேக்கை தான் இன்றைக்கி தான் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் இது எப்படி இருக்குன்றது எனக்குமே வந்துட்டு நான் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும். அதனால் அதில் இருக்கிற ப்ரொசீஜர் படி கரெக்டாக பார்த்து எல்லாம் இது வரைக்கும் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஐ ஹோப் நல்லபடியாக வந்துடும்னு நம்புகிறேன். ஆனால் எப்பவும் பண்ணுற ஸ்பாஞ்சை விட அந்த பேட்டரை விட இது கொஞ்சம் திக்காக தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எப்படி வரும்னு தெரியல. ஏன் வெயிங் ஸ்கேலை வச்சு நான் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. அதில் பழக்க தோஷத்தில் அப்படியே வந்தது. எப்போவுமே நான் வந்துட்டு கேக் பண்ணும்போது எவ்வளோ பேட்டர் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ அதே பழக்க தோஷத்துலேயே அப்படியே வச்சுட்டேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஸோ பேட்டர் இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்குது. இது வந்து ரைஸ் ஆகுமான்ற டவுட் எனக்கு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல தீஷுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வாங்கியிருக்கேன்னு. ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பாருங்கள், ஆர்கானிக் கொக்கோ பவுடர், ஆர்கானிக் கொக்கோ பட்டர். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா மட்டனை நான் வந்துட்டு அதுக்கப்புறமா பெப்பர் போட்டு தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. ஐ திங்க் இது நான் மட்டும்தான் சாப்பிட போட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஸோ அதர் சைடு வந்துட்டு மட்டன் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் ஆல்ரெடி நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ தம் பிரியாணி ஸ்டைல்லாம் பண்ணல, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பிரியாணி மாதிரி அப்படியே வந்துட்டு குக் பண்ண போகிறேன். சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இந்த சைஸ் தான் வேணும், அதனால் நான் வந்துட்டு கரெக்டான சைஸ்க்கு தான் வந்திருக்கு. ஸோ இதை இப்போ கட் பண்ணி நம்ம வந்துட்டு உள்ள ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோன்னா ஒரு ஈவினிங்காக நம்ம மற்ற கார்னிஷிங் எல்லாமே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சைமல்டேனியஸாக பிரியாணியும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு தம் போட்டுற போகிறேன். சரி, வாழை இலை இருந்தது, அதுலேயே வந்துட்டு தம் போட்டுட்டேன். இந்த மாதிரி சாக்லேட் கார்னிஷிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சொன்னபடி கேட்கும், எப்படி கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ஹாட் வாட்டரில் நம்ம ஷேப்பிங் பண்ணும்போது கூட அப்படியே சொல்கிற பேச்சு கேட்கும். ரொம்ப ஈஸியான ஒரு கேக்குனால் சாக்லேட் கேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட்டர் க்ரீமை விட இந்த மாதிரி கனாஷில் பண்ணுற கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கேக்கு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே சைடில் நான் வந்துட்டு ப்ரானுக்கு ஃப்ரையும் பண்ணிகிட்ருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டேன். ஆனியன் இதெல்லாமே நான் போடல, வெறும் மசாலாஸ் மட்டும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக சாட்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேக்கும் உள்ளே வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து தீக்ஷுக்கு பசி வந்துடுச்சு. ஸோ சர்விங் டைம். அவன் என்ன ரிவ்யூ சொல்கிறான்றதை பாருங்கள். இந்த வீடியோவில் அவன் வந்துட்டு இந்த அந்த பிரெயினை வந்து டேஸ்ட் பண்ணும்போது அவன் என்கிட்ட வந்து சொல்லலாமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. குழந்தை நான் பண்ணேன்றதுக்காக வந்துட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டா. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டான். மம்மி நீ சாப்பிட்றியா அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். வேறு எதுவுமே அவன் சொல்லவே கிடையாது. ஸ்மெல் வருது, இல்லை எனக்கு பிடிக்கல. இங்கே பாருங்கள், அவனோட ஃபேஸ் வந்து லைட்டாக மாறுது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு அவனுக்காக பண்ணியிருக்கேன்னு அவன் வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே வச்சுருந்தான். லாஸ்ட்டாக மட்டும் மம்மி இது மட்டும் நீ சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான். Happy birthday. This is from mommy and daddy treat. Okay? Yes. Enjoy. Super.
பிரியாணி எக்கு ப்ரான் இது முட்டை ஐ மீன் குல்ஃபி சூப்பராக இருக்குது பிரியாணி ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஐஸ்கிரீமில் கொஞ்சம் ஒரு சின்ன சொதப்பில் என்ன பண்ணிட்டேன்னா காலையிலேயே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே வச்சுட்டேன். அதனால் ரொம்ப மெல்ட் ஆகி போச்சு. எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஓவர் மெல்ட் ஆகிருந்தது. பட் ஸ்டில் டேஸ்ட்டு வந்துட்டு சான்ஸே இல்லாமல் இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட் வந்தது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. எப்போவுமே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். சரி அப்போ அவன் கேட்டான். சரி அதனால் கொஞ்சமாக மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறேன்றதை பாருங்கள். ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா கேக்கு வந்துட்டு கார்னிஷிங் பண்ணணும். கார்னிஷிங்னால் ரொம்ப ஒர்க்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த மாதிரி கிளேஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து 11ல் படிக்கும்போது இந்த கேக் எனக்கு வந்து டீச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு நான் ப்ராப்பராக பண்ணாட்டினாலும் எனக்கு கிடைச்ச இன்க்ரீடியன்ட் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு பண்ணிட்டேன். இதாங்க அந்த கேக்கோட அவுட்புட். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக அந்த கேக்கை நான் வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தீக்ஷுக்கு கேக் கட் பண்ணலாமா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் தீக்ஷுவோட பர்த்டே வந்துட்டு 11th இயர் பர்த்டே இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய். See you.